ஓம் சாந்தி. என்னுடைய ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பேரு தெரியாதவங்க இந்தியால கொஞ்சம் பேரு தான். ஜென்மாஷ்டமி, பகவத்கீதை, ராதை, கோகுலம், துவாரகை இது எல்லாமே நம்ம மனசுல பக்தியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துது. ஆனா ஒரு ஆழமான கேள்வி வருது, ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு? அவர் பரமாத்மாவா, கடவுளோட அவதாரமா, இல்ல மனித வாழ்வின் மிக உயர்ந்த தெய்வீக நிலையை அடைஞ்ச ஆத்மாவா? இந்த கேள்விக்கு பல்வேறு ஆன்மீக மரபுகள் பலவிதமான பதில்களை கொடுக்கறாங்க. இன்று ராஜயோக ஆன்மீக பார்வையில என்ன சொல்றாங்க அப்படின்றத ஆராயலாம் வாங்க. ராஜயோகா மெடிடேஷன் விஷுவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இன்றைய வீடியோல இந்த ஆன்மீக வரலாற்றுல கொஞ்சம் முக்கியமா ஒரு கேள்வியை பத்தி சிந்திக்க போறோம். இந்த வீடியோ ராஜயோகா ஆன்மீக விளக்கத்தின் அடிப்படையில பகிரப்படக்கூடிய ஒரு பார்வை. அதே நேரத்துல வைணவம், வேதாந்தம் மற்றும் பிற ஹிந்து மரபுகள் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி வேறுபட்ட விளக்கங்களை கொடுக்கறாங்க. அதையும் நாம ஏத்துக்கிறோம். ஏன் ஸ்ரீ கிருஷ்ணர் தனித்துவமானவர்? இந்தியால பல மகான்களின் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி, மகாவீரர் இப்படின்னு நிறைய பேருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமி விழாவுக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கு. குழந்தை கிருஷ்ணரினுடைய தொட்டில், மயிலிறகு, புல்லாங்குழல், ஒளிவட்டம், அரச கிரீடம் இது எல்லாமே அவரை ஒரு சாதாரண வரலாற்று மனிதரா மட்டும் இல்ல, ஒரு தெய்வீக ஆளுமையா மக்கள் போற்றுறத பாக்குறோம். பல மகான்கள் தங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு அப்புறமா உலக புகழ் பெற்றாங்க. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தின பாரம்பரிய கதைகள் அவர் பிறந்த தருணத்திலிருந்தே தெய்வீக மகிமையோட இருந்ததா சொல்றாங்க. இந்தியால பல பகுதியில இன்னைக்கு கூட குழந்தை கிருஷ்ணரினுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய விழாக்கள் ரொம்ப பக்தியோட நடைபெறுது. இது அவருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் எவ்வளவு ஆழமானது அப்படின்றத காட்டுது. பாரம்பரிய நூல்கள்ல ஸ்ரீ கிருஷ்ணர் 16 கலைகளும் நிறைந்தவர் அப்படின்னு போற்றப்படுறாங்க. அழகு, அறிவு, அன்பு, வீரம், ஆட்சி திறன், ஆன்மீக மேன்மை இது எல்லாத்துலயும் முழுமையை அடைஞ்சவரா அவரை சித்தரிக்கிறாங்க. இதனாலதான் பல கோடி மக்கள் அவரை உயர்ந்த தெய்வீக முன்மாதிரியா நினைக்கிறாங்க. இங்க ராஜயோக ஆன்மீக பார்வை ஒரு சிந்தனையை முன்வைக்குது. ஒரு ஆத்மா இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருந்தா அந்த உயர்வுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பயணம் நடைபெற்றிருக்கும்? இந்த கேள்விக்கான பதிலாக ராஜயோக விளக்கம் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு ஆன்மா தன்னுடைய முயற்சி, யோகம், தூய வாழ்க்கை கூடவே தெய்வீக ஞானத்தின் மூலம் படிப்படியா உயர்ந்த நிலையை அடைகிறது. இந்த கோணத்துல பாக்குறப்போ ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய மகத்துவம் ஒரு ஆன்மீக சாதனையின் பலனா புரிஞ்சுக்கப்படுது. பாரம்பரிய நூல்ல ஸ்ரீ கிருஷ்ணர் யோகிராஜர் அப்படின்னு போட்டுறாங்க. ராஜயோக விளக்கத்தின் படி யோகம் அப்படின்றது வெறும் தியான பயிற்சி இல்ல, அது ஆத்மாவை பரமாத்மா கூட இணைக்கக்கூடிய உன்னதமான ஆன்மீக அனுபவம். இந்த விளக்கத்துல உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைஞ்சவங்க அந்த யோகத்தின் பலனை தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறாங்க. ராஜயோக ஆன்மீக விளக்கத்தின் படி பகவத்கீதையினுடைய மைய கருத்து மனிதன் தன்னுடைய ஆன்மீக உணர்வை விழிப்புணர்த்தி உயர்ந்த குணங்களை வளர்த்து தெய்வீக வாழ்க்கைய வாழ்றது. அதாவது கோபத்தை அமைதியா மாத்துறது, பேராசையை திருப்தியா மாத்துறது, அகங்காரத்தை பணிவா மாத்துறது, வெறுப்ப அன்பா மாத்துறது. இந்த மாற்றத்தினாலதான் மனிதன் உயர்ந்த வாழ்க்கையை அடைகிறான். ராஜயோக பார்வையில ஜென்மாஷ்டமி அப்படின்றது ஒரு பிறந்த நாளை கொண்டாடும் விழா மட்டும் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக முயற்சியால எவ்வளோ உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றத நினைவூட்டும் நாளாகவும் பார்க்கப்படுது. இந்த விளக்கத்தின் படி ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாழ்க்கை நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை மனித குலத்துக்கு கொடுக்குது. ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி இந்தியாவின் பல ஆன்மீக மரபுகள் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. இன்றைய வீடியோல நம்ம பார்த்தது அதுல ஒன்னான ராஜயோக ஆன்மீக விளக்கம். இந்த பார்வை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பகவத்கீதையின் தெய்வீக ஞானம் மனித வாழ்க்கையை எப்படி மாத்துது அப்படின்ற தலைப்புல தொடர்ந்து ஆராயலாம். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.